வெல்கம் டு சரசு சமையல். இன்றைக்கி நம்ம ஒரு கிட்ஸ் ரெசிபிஸ் தாங்க பார்க்க போகிறோம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வித் லஞ்ச் தாங்க. அவங்களுக்கு சத்தான ரெசிபிஸாக நம்ம செஞ்சு கொடுக்கலாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம், பார்க்கலாம். இப்போ நம்ம மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக பூரி மசால் கேசரி பண்ண போகிறோங்க. மத்தியானத்துக்கு அதே மாதிரி நிலக்கடலை சாதம், ஒரு முட்டைக்கோஸ் பொரியல், மலர்ந்த பொரியல் செய்ய போகிறோங்க. முட்டைக்கோஸை குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி வெள்ளை வெள்ளையர்னு செஞ்சு கொடுத்தா நல்லா சாப்பிடுவாங்க. இப்போ நம்ம பூரி மசாலிலேருந்து ஆரம்பிச்சிடலாங்க. ஒரு வானொலி அடுப்பில் ஏற்றிட்டு எண்ணெய் ஊற்றியாச்சுங்க. கடுகு, உளுத்தம்பருப்பு தாளிச்சாச்சு. கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாங்க. கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு நல்லா செவந்து வந்ததுக்கப்புறமா கருவேப்பிலை, வெங்காயம், பச்சை மிளகாய், கேரட்டு இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கணுங்க. பாதி வதங்கிட்டு இருக்கும்போதே ஒரே ஒரு தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் பொட்டுக்கடலையே நம்ம அரைச்சி வச்சுக்கணுங்க. அந்த பொட்டுக்கடலையை தண்ணியில் கரைச்சி வச்சுக்கலாம். இப்போ கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்தாச்சுங்க. மஞ்சத்தூள் சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா இதை வதக்கிக்கணுங்க. இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம கரைச்சி வச்சுருக்க பொட்டுக்கடலை கலவையை இதில் ஊற்றிடணுங்க. தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி விட்டுக்கலாம். இப்போ உருளைக்கிழங்கு வேக வச்சு இந்த மாதிரி மசித்து வச்சுருக்கேங்க. அதை சேர்த்தாச்சு, உப்பும் சேர்த்தாச்சுங்க. இப்போ இதை நல்லா பெரட்டி விட்டுக்கலாங்க. இது நல்லா கொதி பிடிச்சி வரணுங்க. இது நல்லா ஒரு 5 நிமிஷம் கொதித்ததுக்கப்புறமா நம்ம கடைசியாக கொஞ்சம் ஃபைனலாக நம்ம கொத்தமல்லி இலை தூவிட்டு இறக்கியாச்சுன்னா நம்மளோட பூரி மசால் ரெடிங்க. உருளைக்கிழங்கு வேக வச்சாச்சுன்னா இந்த மசால் ஈஸியாக செஞ்சிடலாங்க. இப்போ அடுத்ததாக ஒரு கேசரி பண்ணுறதுக்கு நான் ஒரு வானொலி அடுப்பில் ஏற்றிட்டு நெய் விட்டுட்டு முந்திரி திராட்சையை நான் வறுத்துக்கிறேங்க. இந்த மாதிரி வறுத்ததை கொஞ்சம் ஃபைனலாக போடுறதுக்கு எடுத்து வச்சிடலாம். மீதியை அதிலே விட்டுறலாம். இப்போ 1 கப் வெள்ளை ரவைக்கு 2.5லேருந்து 3 கப் வரைக்கும் தண்ணி ஊற்றிக்கலாங்க. இதில் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். நம்ம கலர் சேர்க்க வேண்டாங்க. கலருக்கு பதிலாக தான் நம்ம மஞ்சள் தூள் போடுறோம். மஞ்சள் தூள் வாசமே வராது. இப்போ இதில் நம்ம நெய்யில் வறுத்து வச்ச ரவையை இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தூவி நம்ம நல்லா கிளறிக்கலாங்க. இது நல்லா கொஞ்சம் கெட்டிப்பட்டு வர வரைக்கும் நம்ம அப்படியே கைவிடாமல் கிளறிடுங்க. இப்போ கொஞ்சம் நம்ம நெய் சேர்த்துக்கலாங்க. தேவையான அளவுக்கு கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கு. இந்த டம்ளரில் 1 டம்ளர் நான் ரவைக்கு 1 டம்ளர் சர்க்கரை எடுக்கிறேங்க. எந்த அளவுக்கு நம்ம ரவை எடுக்கிறோமோ அதே அளவு சம அளவு சர்க்கரை சேர்த்துக்கலாங்க. சர்க்கரை போட்டதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் இலக்கம் கொடுக்கும். அதனால் நம்ம கொஞ்சம் கைவிடாமல் கிளறணுங்க. இந்த சமயத்தில் கட்டி பிடிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம கிளறிக்கிட்டே இருக்கணுங்க. இந்த மஞ்சத்தூள் சேர்க்குறதுனால குழந்தைங்க கலராக இருக்குன்னு விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் மஞ்சத்தூள் சேர்த்ததே தெரியாது, அந்த மாதிரி வாசமே வராதுங்க. கலருக்கு பதிலாக நம்ம இந்த மாதிரி சேர்த்துக்கலாங்க. இப்போ பாருங்கள், கொஞ்சம் நல்லா கொழகொழப்பு வந்துருச்சு. இப்போ நம்ம கைவிடாமல் கிளறிக்கணுங்க. கட்டிப்படாமல் இருக்கணும். அதுக்காக நம்ம கைவிடாமல் கிளறிக்கணும். அப்புறம் கொஞ்சம் மறுபடியும் நம்ம நெய் விட்டுக்கலாங்க. கேசரினாலே நெய் தானங்க தேவைப்படும். அதனால் ஒரு 2-3 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம நெய் விட்டுட்டு மறுபடியும் கொஞ்சம் இதை கிளறி விட்டுக்கலாங்க. இப்போ இதில் கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாங்க. ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா பெரட்டி விட்டுட்டு இன்னும் கொஞ்சம் கெட்டிப்பட்டதும் நம்ம அப்புறம் இறக்கிடலாங்க. இறக்கும்போது கொஞ்சம் நெய் விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், மறுபடியும் நெய் விட்டு முந்திரி திராட்சையும் தூவியாச்சு. நம்மளோட கேசரி ரெடி ஆகிடுச்சுங்க. குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி என்றைக்காச்சும் ஒரு நாள் வீட்டில் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. பூரி மசால் கேசரின்னா சொல்லவா வேணுங்க. அடுத்ததாக நம்ம பூரி போட்டுடலாங்க. பூரிக்கு சாதாரணமாக தான் நான் கோதுமை மாவு வீட்டில் அரைச்ச மாவு தாங்க. அதில் நான் வெறும் உப்பு தண்ணி மட்டும்தான் போட்டு எப்பயுமே பிசைஞ்சிருவேன். அதே மாதிரி தான் இன்றைக்கும் நான் பிசைஞ்சு ஒரு 20 நிமிஷம் போல் ஊற விட்டுட்டு பூரி போடுறேங்க. பாருங்கள், நல்லா காஞ்ச எண்ணெயில் போட்டால் நல்லா எழும்பி வருங்க. இப்போ நம்மளோட பூரி மசால் கேசரி எல்லாமே ரெடி ஆகிடுச்சுங்க. குழந்தைங்க என்னங்க, பெரியவங்களுமே சாதாரணமாக என்றைக்காச்சும் ஒரு நாள் நம்ம இந்த மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கிட்டால் கொஞ்சம் வித்தியாசமாக நல்லாயிருக்கும். இட்லி தோசையை சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரியும் நம்ம எடுத்துக்கலாங்க. அடுத்ததாக நம்ம நிலக்கடலை சாதமும் ஒரு மலர்ந்த பொரியலும் எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோங்க. இது மலர்ந்த பொரியல் அப்படின்னா இது கலர் வெள்ளை வெள்ளையர்னு இருக்குங்க. அதனால தான் இதுக்கு பேரே மலர்ந்த பொரியல் அப்படின்ட்டு. இந்த கலரை பார்த்தாவே குழந்தைங்க சாப்பிடுவாங்க. முட்டைக்கோஸை நம்ம கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம ஒரு குக்கரில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி தெளித்து தேவையான உப்பு போட்டு ஒரு சவுண்டு மட்டும் விட்டு இந்த மாதிரி வேக வச்சு நம்ம எடுத்துக்கணுங்க. இப்போ ஒரு வானொலி எடுத்தாச்சுங்க. அடுப்பில் ஏற்றியாச்சு. கடுகு உளுத்தம்பருப்பு தாளிச்சாச்சுங்க. எண்ணெய் குறைவான அளவு ஊற்றினா போதும். பெரிய வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கணுங்க. பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துட்டேங்க. இப்போ இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம வேக வச்சுருக்கோம் இல்லைங்களா முட்டைக்கோஸு, அந்த முட்டைக்கோஸை இதில் சேர்த்துடலாங்க. லேசாக தண்ணி இருக்கிற மாதிரி இருந்தால் கூட அது நம்ம பெரட்டி விடுறதில் அப்படியே சுண்டிருங்க. அடுப்பை கொஞ்சம் மிதமான தீயில வச்சே இந்த காயை நீங்கள் வதக்கிக்கங்க. அடுப்பை தூண்டி விட்டீங்க அப்படின்னா கலர் சேஞ்ச் ஆயிருங்க. இந்த மாதிரி பொரியெல்லாம் செய்யும்போது நம்ம மஞ்சத்தூள் சேர்க்க தேவையில்லைங்க.
இதை வந்து அடுப்பை குறைச்சே ஒரு 2-3 நிமிஷம் போட்டுட்டு மறுபடியும் இந்த மாதிரி பிரட்டிக்கணுங்க. ஃபைனலாக தண்ணியெல்லாம் வற்றுனதுக்கப்புறம் கொஞ்சமாக தேங்காய் துருவல் போட்டு பிரட்டி விட்டாச்சுன்னா நம்மளோட மலர்ந்த பொரியல் வெள்ளை வெளியேர்னு பாருங்கள், பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த பொரியல் வந்து குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே எடுத்துக்கிறாங்க. ரொம்பவே மைல்டாக இருக்கும் இந்த பொரியல். இதில் காரமெல்லாம் இல்லாதனால குழந்தைங்க வந்து ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரியெல்லாம் உங்கள் வீட்டு குட்டீஸ்க்கு செஞ்சு கொடுத்து பாருங்கள். இப்போது நிலக்கடலை சாதத்துக்கு சாதம் உதிராக எடுத்து வச்சுருக்கேங்க. நிலக்கடலை, தேங்காய் துருவல், கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, ஒரு காஞ்ச மிளகாய், தனியா, வர கொத்தமல்லி, சீரகம் கொஞ்சம், பெருங்காயத்தூள் கொஞ்சம், அதே மாதிரி எள்ளு 1 டீஸ்பூன் எடுத்திருக்கேங்க. கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் தாளிக்க, கடுகு, உளுத்தம்பருப்பு, அப்புறம் ஆஸ் யூஸ்வல் உப்பு, எண்ணெய் இதெல்லாம் தாங்க தாளிக்க வறுக்க தேவை. இப்போ நான் ஒன்றா சொல்கிறேங்க என்னென்ன தேவைன்னு. வானொலி அடுப்பில் ஏற்றியாச்சுங்க. கொஞ்சமாக எண்ணெய் விட்டுருக்கேன். ஒரே 1 டீஸ்பூன் தான் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். கடலைப்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்தாச்சுங்க. இப்போ இது வந்து நல்லா செவந்து வந்ததுக்கப்புறமா வர கொத்தமல்லி 1 டீஸ்பூன், ஒரு காஞ்ச மிளகாய், 1/4 டீஸ்பூன் சீரகம், நான் இன்றைக்கி கொஞ்சமாக சாதம் எடுத்திருக்கேங்க, 1 டீஸ்பூன் எள்ளு கொஞ்சமாக எடுத்துருக்கனால அதுக்கு தேவையான பொருட்கள் மட்டுமே சேர்த்திருக்கேன். இப்போ இது நல்லா செவந்து வந்தோடனே இப்போ தேங்காய் துருவல் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்திருக்கேங்க. இப்போ இது நல்ல கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகி வரணுங்க. அந்த தேங்காய் துருவல் பார்த்திங்களா கலர் மாறிடுச்சு. இந்த மாதிரி வந்தோடனே இது நல்லா ஆறணுங்க. ஆறினதுக்கப்புறமா மிக்சியில் அரைச்சிட்டு அதுலேயே கூட கொஞ்சம் வறுத்த வேர்க்கடலை ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போட்டு நம்ம அரைச்சிக்கணுங்க. பாருங்கள், அதை அரைச்சிட்டு கடைசியாக தான் ஃபைனலாக தான் நம்ம வேர்க்கடலையை சேர்த்தணும். இந்த ஒன்றும் பாதியமாக வேர்க்கடலையும் அரைச்சிட்டு மறுபடியும் ஒரு வாணலி அடுப்பில் வச்சுக்கணுங்க. கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். பாருங்கள், நான் கொஞ்சம் எண்ணெயை அதிகமாக விட்டுட்டேன். தாளிக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் அதிகம் தேவையில்லை. கொஞ்சம் எண்ணெயை எடுத்துட்டேன். கடுகு சேர்த்தாச்சு, உளுத்தம்பருப்பு சேர்த்தாச்சு, கடலைப்பருப்பு சேர்த்தாச்சு. ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் வேணும்னா நம்ம சேர்த்துக்கலாங்க. கருவேப்பிலை கொஞ்சம். இதை நல்லா வறுத்து விட்டதுக்கப்புறமா நம்ம உதிராக வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த சாதத்தை நம்ம சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்ச பொடியை சேர்த்துக்கலாங்க. இப்போ நம்ம தேவையான உப்புங்க, தூள் உப்பு சேர்த்துக்கலாம். தூள் உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா பெரட்டி விட்டுட்டு இடையில நம்ம கொஞ்சம் வறுத்த வேர்க்கடலைங்க தோல் எடுத்தது சேர்த்துக்கலாங்க. நம்ம அரைக்கும் போதும் தோல் எடுத்தது தான் சேர்க்குறோம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க. அது சாப்பிடும்போது வாய்க்கு வரும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். அதனால நம்ம சேர்க்குறோங்க. இப்போ வந்து இதை நல்லா பெரட்டி விட்டுறணுங்க. பெரட்டி விட்டாச்சுன்னா இப்போ நம்மளோட வேர்க்கடலை சாதம் ரெடிங்க. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இந்த மாதிரி ஒரு பூரி, மசால், கேசரி, மதிய உணவாக ஒரு மலர்ந்த பொரியல், கடலை சாதம், தயிர் சாதம் இந்த மாதிரியெல்லாம் செஞ்சு கொடுக்கலாங்க. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கு இந்த மாதிரியெல்லாம் செஞ்சு கொடுங்க. இதை பார்த்துட்டு எப்பயும் போல் உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. சரசு சமையல் பாருங்கள், சமையல் நல்லா பண்ணுங்கள். இங்கே கொடுத்துருக்க பொடி வகைகள் எல்லாமே நாங்கள் வீட்லேயே தயாரிக்கிறோங்க. தேவைப்படுறவங்க இந்த வாட்ஸ்அப் நம்பரில் எங்களை காண்டாக்ட் பண்ணலாங்க. உடனுக்குடன் அனுப்பி வைப்பாங்க. தேங்க்யூ.